தமிழ் சொசைட்டிலேருந்து இப்போது 2025 லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பாருங்கள். கடுகை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு பாடியவர் இடைக்காடர். மோஸ்ட்லி இந்த கொஸ்டினை ரீட் பண்ணோன்னா நம்ம என்ன போட்டிருப்போம் அப்படின்னா ஔவையார் போட்டிருப்போம். அங்கே என்ன வந்திருக்கோம்னா அணுவை துளைத்துன்னு வந்திருக்கணும். ஔவையார் இதே லைன் சொல்லியிருக்காங்க, பட் அணுவை துளைத்து இது கடுகை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொன்னது இடைக்காடர். ஓகே, அடுத்தது பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எங்கடா இருக்குது, எதுலேருந்து கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிற அளவில் தான் தமிழ் சொசைட்டிலேருந்து கொஷின் வந்திருக்கு. வெள்ளை வாரணர் கிமு 5320. அடுத்தது கனக சபாபதி பிள்ளை, இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் நூற்றாண்டு கிமு 2. சுப்பிரமணியன் இவர் 4ஆம் நூற்றாண்டு முதல் 3ஆம் நூற்றாண்டு வரை. வையாபுரி பிள்ளை 4ஆம் நூற்றாண்டு. அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன அப்படின்னா வேதம் தமிழ் செய்த மாறன், இது யார் அப்படின்னா நம்மாழ்வார். வேதம் தமிழ் செய்த மாறன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, நம்மாழ்வார். அடுத்தது இந்த 4 கொஸ்டினுமே புதுசு தான். அடுத்தது கிபி 5ஆம் நூற்றாண்டில் கிளிவிருத்தம், எலிவிருத்தம், நரிவிருத்தம் முதலிய சமண சமய நூல்கள் இயற்றப்பட்டன. கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இவை யாக்கை நிலையாமையும் உடம்போட யாக்கை உடம்பு நிலையாமையும் செல்வ நிலையாமையும் எடுத்துரைக்கிறது. ஸோ ரெண்டுமே கரெக்டு, சரியான எக்ஸ்பிளைன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.